சார், இந்தியனுடைய உள்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான திரு அமித்ஷா அவர்கள் ஜூன் மாதம் 8ஆம் தேதி மதுரை மாநகரத்துக்கு வருகிறார். ஏன் மதுரைக்கு வருகிறார்? தமிழகத்தினுடைய மத்திய பகுதி, சென்டர் பகுதி, நடுப்பகுதியான மதுரை மாநகரத்திற்கு வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களையும் சந்திக்க வருகிறார். வட்டம் முதல் மண்டல், மாவட்டம், மாநிலம், தேசியம் எல்லா பொறுப்பிலும் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் மதுரையில் சந்திப்பதற்காக திரு அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வருகிறார். சார், ஏன் மதுரையை சூஸ் பண்றாருன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொதுக்குழு நடத்தினார். அந்த பொதுக்குழுவில் என்ன சொல்லுகிறார்? எதிர்கட்சிகள் எல்லாம் கோமாளிகள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமா, தமிழகத்தில் எந்த ஷா வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றும் செய்ய முடியாது, ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியும் என்று சவால் விடுகிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன தேனும் பாலுமா ஓடுகிறது? கொலை, கொள்ளை, ஊழல், கலெக்ஷன், கரப்ஷன் கமிஷன், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, ஊழலாட்சி, காட்டாட்சி, கவர்னரை எதிர்த்து தினம் தினமும் கோரிக்கை, பிரச்சனை, ஒரு ஒற்றுமை இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லிக்கு எங்களுக்கு சொந்தம் இல்லை, எங்களுக்கு சுயாட்சி, நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று சவால் விடுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசை, குடும்ப அரசை, வாரிசு அரசை, ஊழல் அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்காக திரு அமித்ஷா அவர்கள் ஜூன் 8ஆம் தேதி மதுரை வருகிறார். சார், ஷாவர்ஷான் சொல்றாரு திரு ஸ்டாலின் அவர்கள் 1976 திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி செய்த போது அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தவர் கே ஷா என்ற கவர்னர். அன்றைய தமிழகத்தின் ஆளுநர் இருந்த திரு கே ஷா அவர்கள் தான் 1976 திரு கருணாநிதியினுடைய ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தவர். இப்பொழுது மக்களுடைய ஆதரவை பெற்று மக்களோடு மக்களாக இணைந்து 2026 வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அரசையும் அதனுடைய கூட்டணிகளையும் மொத்தமாக தமிழகத்திலிருந்து விரட்ட, அப்புறப்படுத்த திரு அமித்ஷா அவர்கள் மதுரை வருகிறார். யார் அந்த அமித்ஷா? சார், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர், அந்த மாநிலத்தில் எம்எல்ஏ இருந்து அந்த மாநிலத்தினுடைய அமைச்சராக இருந்து செயல்பட்டவர். அவரை 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங்கினுடைய அரசு அவரை மேல் பழி போட்டு அவரை ஏதோ ஊழல் செய்தார், ஏதோ தப்பு செய்தார் என்று அவரை ஜெயிலில் அடைத்து கொடுமைப்படுத்தி அவரை அலங்கோலப்படுத்தி இறுதியில் நீதிமன்றமே அவரை குஜராத் மாநிலத்தில் போகக்கூடாது என்று தடை விதிக்கிறது. அந்த காலகட்டத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைமை திரு அமித்ஷா அவர்களை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தேர்தல் பொறுப்பாளராக அங்கே நியமிக்கிறது. திரு அமித்ஷா அவர்கள் இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு 2014 நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கின்ற மொத்த 80 பாராளுமன்றத்தில் 73 பாராளுமன்றத்தை வெற்றி பெறுகிறார். எப்படி வெற்றி பெறுகிறார்? மக்களை சந்திக்கிறார், மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்கிறார். அன்று ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் மன்மோகன் ஆட்சியுடைய ஊழலை மக்களிடம் எடுத்து செல்கிறார். மாற்றத்தை உருவாக்க வேண்டும், மாற்றம் கொண்டு வர வேண்டும், இந்தியா வளம் பெற வேண்டும், இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும், உத்தரப்பிரதேசனுடைய மாநிலத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மக்களை சந்தித்து தினம் போராடி அங்கு ஒரு 80 பாராளுமன்றத்தில் 73 பாராளுமன்றத்தை வெல்லுகிறார். அப்பொழுது அங்கு ஆட்சி செய்தது சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் திரு முலாயம் சிங்குடைய மகன் திரு அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக இருக்கிறார். 80 பாராளுமன்றத்தில் 73 வெல்லுகிறார். பாஜக மட்டும் போட்டியிட்டது 78 பாராளுமன்றம், அதில் 71 வெல்லுகிறது. 2 கூட்டணிக்கு கொடுக்கிறார்கள். மொத்தம் 80இல் 73 பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறுகிறது. அந்த சாதனையை படைத்தவர் திரு அமித்ஷா அவர்கள். அவர் மைக்ரோ லெவலில் அரசியல் செய்கின்றவர், மைக்ரோ லெவலில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார், மைக்ரோ லெவலில் மக்களை சந்தித்து தேர்தல் உத்திகளை கண்டுபிடித்து மக்களுடைய வெற்றியை பெறுகின்ற ஒரு சாணக்கியத்தனத்தை கொண்டவர் திரு அமித்ஷா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 2014 மே மாதத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பாரத பிரதமராக பதவியேற்ற பிறகு நவம்பர் மாதம் 2014 பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவராக திரு அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்கிறார். அவர் வந்த பிறகுதான் நவம்பர் மாதம் 2014 கட்சியினுடைய உறுப்பினர் சேர்ப்பதற்காக புதிய உத்தியை கொண்டு வருகிறார்.
புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வருகிறார். எளிமையாக எளிதாக மக்கள் உறுப்பினராக வேண்டும், பாஜக இணைய வேண்டும், பாஜக இணைந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறார். மிஸ்டு கால். அவருடைய காலத்தில் 2014 நவம்பர் மாதத்தில் அவர் தேசிய தலைவராக இருந்தபோது ஒரு மிஸ்கால் நம்பரை அறிமுகப்படுத்துகிறார். அந்த நம்பர் தான் 1800-266-2020. 1800-266-2020. அவர் 2014 நவம்பரில் அறிமுகப்படுத்த மிஸ்கால் நம்பர். இப்பொழுது பல நம்பர்கள் மாறிவிட்டன. முதலில் அறிமுகப்படுத்தியது திரு அமித்ஷா அவர்கள் அந்த நம்பரை. அதன் மூலம் அப்பொழுது 2015 உலகின் மிகப்பெரிய கட்சியாக வளர்த்தவர் திரு அமித்ஷா அவர்கள். அப்பொழுதே 12 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக, உலகின் மிகப்பெரிய கட்சியாக உருப்பெற்றது, வளர்ந்தது, முன்னேற்றம் அடைந்தது என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் திரு அமித்ஷா அவர்கள். அந்த அமித்ஷா அவர்கள் தான் தமிழ்நாட்டிற்கு வருகிறார். தமிழகத்தினுடைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். நீங்க சொல்லலாம், இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் பாஜகவால் இங்கு கால் ஊன்ற முடியாது என்று, தமிழகத்தில் தமிழ் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் பாண்டிச்சேரியில் ஆட்சி அமர்ந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது பாண்டிச்சேரியில். பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி ஆட்சி 2021 முதல் அங்கு பாண்டிச்சேரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல் 2026 தமிழகத்திலும் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி ஆட்சி நடைபெற திரு அமித்ஷா அவர்கள் ஜூன் 8ஆம் தேதி மதுரை மாநகருக்கு வருகிறார். மிகப்பெரிய மாற்றம் வரும், மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரும். மிகப்பெரிய கூட்டணியை இணைத்து, ஒன்றிணைத்து, மக்களோடு மக்களாக இணைந்து பாரத பிரதமருடைய திட்டங்களையும், பாரத பிரதமருடைய செயல்களையும், நம்முடைய பாரத பிரதமருடைய எண்ணங்களையும், உயரிய நோக்கங்களையும், சிறந்த சிந்தனைகளையும் தமிழகத்தில் கொண்டு வர, தமிழகம் வளம் பெற, தமிழகம் வெற்றி பெற 2026 ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க திரு அமித்ஷா அவர்கள் ஜூன் 8ஆம் தேதி மதுரைக்கு வருகிறார். வெற்றி பெறுவோம், திமுகவை வீழ்த்துவோம் என்ற சபதத்தில் நாமும் அவரோடு இணைந்து களத்தில் நின்று போராடி 2026 பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு ஆட்சி அமைக்க பாடுபடுவோம், உழைப்போம்.